மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. விஜய்க்கு தான் எங்க ஆதரவு டிஎம்க்கு தான். யாரு நம்ம இடத்துல வந்து ஏடிஎம்கே நிக்குதோ அவங்க நாங்க பார்ப்போம். நான் விசில் போடுவேன். லேடிஸ் பொறுத்தளவு ஓரளவுக்கு வந்து இந்த பாதுகாப்புலாம் கரெக்டா இருக்கு. லேடிஸ் பாதுகாப்பா இருக்காங்க. டிஎம்கே ஆட்சியா? ஆமா. இப்ப எங்க கட்சி விஜய் கட்சி தான். எடப்பாடியா இருக்கு. டிவிகே தானா? விஜய் சாவேக்காங்க. எங்க ஆதரவு எப்படி சொல்றது? ஓட்டு வந்து ரெட்டாளிக்கு தான் சார் போடுவோம். டிஎம்கே தான் போடுவாங்க. ஆமா, அவர் நல்லா செய்யற நல்லது. நான் அதனால தான் போட்டேன். நிறைய குறைகள் சொல்றாங்க. எப்படி சொல்றது தெரியல எனக்கு. டிவிக்கு நாங்க காலகாலமா போட்டுக்கிறோம் ஒரே கட்சிக்கு தான். இப்போ எப்படி மாறுன்னு தெரியல. இந்த வாட்டி எனக்கு அவ்வளவு இதுல இருக்கிறோம். மேடம் வணக்கம் மேடம். வரக்கூடிய தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு தான். எதனால விஜய்? இவ்வளவு நாள் எல்லாரும் ஆண்டிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க. அவர் வரட்டுமே. அவர் வந்து நாட்டுக்கு மக்களுக்கு என்ன செய்யறாருன்னு பாப்போம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நிறைய பேசுறாரு. பாப்பா அவரை ஒரு கூட பிறந்த அண்ணனை நினைச்சு நம்ம ஓட்டு போடுவோம். அவர் நம்ம நாட்டுக்கு நல்லபடியா செய்யட்டும். இவ்வளவு நாள் ஃபுல்லாமே ரெட்டல சூரிய இவங்க தானே வந்தாங்க. இப்ப விஜய் வரட்டும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். விஜய் வந்தா என்னென்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நாட்டுக்கு நல்லது செஞ்சா சரி. அவர் பெண்களுக்கு நல்லதா செய்யறேன்றாரு. என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்காரு? படிப்புக்கு செய்யறேன் இருக்காரு, பெண்களுக்கு நல்லது செய்யறேன் இருக்காரு. துணிச்சலா பெண்கள் இப்ப எவ்வளவு ஒரு இது நடக்குது. குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் நம்ம பெண்கள்லாம் எப்படி வெளியே தனியா போறது வர்றது. அதுக்கு ஒரு இந்த சர்க்கார் வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும். பெண்கள் துணிச்சலா நடக்கணும், வரணும். அதுக்கு அவர் இது பண்றேன் இருக்காரு, உதவி பண்றேன் இருக்காரு. செய்யட்டும். நான் என்ன சொல்றேன், எந்த குழந்தையா இருக்கட்டும், எந்த பெரிய பிள்ளையா இருக்கட்டும், ஒரு 12 படிக்கிற பிள்ளைக்கு ஒரு இதாயிரும். தனியா போன பிள்ளைய பிடிச்சு இது பண்ணிருக்காங்க. குழந்தைய 7 வயசு பிள்ளைய எவ்வளவோ செய்தியில பாக்குறோம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. அது யார் அப்படி செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. உண்மைதான். சோ இந்த வாட்டி உங்களுடைய ஆதரவு? ஆமா, விஜய்க்கு தான். மேடம் இப்போ நேத்து இன்னைக்கு முக்காவாசி பெண்கள் ஓட்டு ஃபுல்லாமே விஜய்க்கு தான். இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு ஃபுல்லாமே விஜய்க்கு தான். விஜய் வரட்டும், நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யட்டும். எங்க ஆதரவு வந்து ஸ்டாலின். எதனாலமா? என்னப்பா எதனால அவர் ஏதோ ஒரு நல்லது செய்யறாரு. இன்னைக்கு சினிமா நடிகை வந்துக்கிறாரு, கோடி கோடியா தான் சம்பாதிக்கிறாரு. அவர் எங்க செய்ய தேவையில்ல, எங்களுக்காக கொடுக்க வேணாம். ஒரு ஊருங்கள்ல எவ்வளோ கஷ்டமா படுறாங்க. நாங்க போய் பார்த்த ஊருங்கள்ல ஒரு ஊர் உதவி பண்ணிக்கிறாரா இன்னொரு வரைக்கும்? இவர் எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு தானே உதவி பண்ண போறாரு? சொல்லுங்க. யாருக்குமே அவர் உதவி பண்ணலன்றீங்களா? ஆமா, ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு நிறைய பண்ணிருக்காரா? எங்களுக்குன்றது நான் எவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கேன். எனக்கு மட்டும் சோறு போட்ட போறாரு. எவ்வளவு பேருக்கு போடுறாரு, எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க. அதனால எவ்வளவு இடம் போய் பாக்குறாரு. எல்லாம் நல்லதா தானே செய்யறாரு. 5 வருஷத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்துச்சு. ஆமா. என்னென்ன நன்மைகள் கிடைச்சது? எங்களுக்கு நன்மை கிடைக்கலையா? எனக்கு ஒண்டி கிடைச்சா போருமா? நாட்டு மக்கள் 4 பேர் நல்லா இருக்கணும் தான் நம்ம பாக்கணும். நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா? இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். டிவிகே தானா? டிவிக்கு தான். டிவிகே தான். நாட்டுக்கு நல்லது பண்ணுவாரு. வந்தாருன்னா லேடிஸ் எல்லாம் பாதுகாப்பு தரேன்னு அதனால தருவாங்களா? தருவாங்க, கண்டிப்பா இருக்கு. எப்படி சொல்றீங்க நீங்க? வரும் முன்னாடி எப்படி அவங்க பாதுகாப்பு தருவாங்கன்னு சொல்றீங்க? ஒருத்தரை பார்த்தாலே தெரியாதானா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு. இவங்களால பண்றேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் பண்ணாங்க. இப்ப வரவங்க பண்றவங்க நல்லா பண்ணுவாங்க, சிறப்பா இருக்கும். யாரு பண்ணாங்கன்னா யாரு தெரியாம இருக்காது. ஓப்பனா சொல்லணும்னா டிஎம்கே ஆச்சு தான். இப்பயும் அதான் நடந்துட்டு இருக்கு. பாக்கலாம், நான் தான் பண்றேன். என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணல. பெட்ரோல் விலையை குறைகிறேன்ட்டு அதான் ஏத்தின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் விலையை ஏத்துறேன் கம்மி பண்றேன்ட்டு அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு ஓசி பஸ் அடி கொடுக்குறேன்ட்டு டீலக்ஸா விட்டாங்க. ஓசி பஸ்ஸும் வர்றது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குன்னா டிவிகே தான். வேட்பாளர் தொகுதி தெரியலையா? அது எனக்கு யார் வேட்பாளர்னு தெரியலையா? தெரியல எனக்கு. யாருக்கு? நான் பூத்துல போயிட்டு நான் போட்டு டிவிக்குன்னு போட்டு போத்துட போறேன். அவள் தான் யாரு இருந்தா யாரு இருக்கிறான்னு அது எனக்கு தேவையில்லாத. நான் யார் எம்எல்ஏ நிக்கிறாங்க, யார் எம்பியா நிக்கிறான்னு தேவையில்ல. சிஎம் நிக்கிறாரா அவள் தான். அவருக்கோசம் எல்லாரும் இவங்க வேலை செய்ய போறாங்க. சிஎம் கோசம் நம்ம செய்ய போறோம் ஓட்டு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஒரு தவறான செயல். கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு நீங்க ஆதரவு கொடுங்க. நல்ல கேண்டிடேட்டும் இருக்கலாம், கெட்டவங்களாவும் இருக்கலாம். இந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, எந்த கட்சிக்குமே சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். வணக்கம்மா சார். 2026 தேர்தல்ல உங்க ஆதரவு யாரு? எங்க டிஎம் கேக்குறோம். எதனாலன்னா மத சார்பற்ற கூட்டணி அவங்க தான் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பிஜேபி மோஸ்ட்லி ஹிந்துத்துவ கொள்கையை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்காங்க. ஜாதி அரசியல். ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா பிஜேபி பாமக அரசியல் தான் இருக்கு. மோஸ்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான். மோஸ்ட்லி காங்கிரஸ் இருக்காங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எடப்பாடியா இருக்கு. எடப்பாடியா இருக்கு. அவரு போன கொரோனாலாம் வந்து நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணாரு. அந்த ஒரு இதை வச்சே பண்ணணும். கொரோனா தான் முடிஞ்சு போச்சுனே. அது அப்ப இருக்கும்போது அவர் இருக்கும்போது கொரோனா தானே இருந்தது. அதனால அவருக்கோசம் நல்லா மேலிடம் ஃபுல்லா அவருக்கு நல்லா இதுவா இருந்தது. எந்த கவர்மெண்ட்டும்
இடைஞ்சல் கொடுக்கல. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எல்லாருக்கும் இடைஞ்சல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல திமுக செயல்பாடுகள் பிடிச்சிருந்துச்சா? இது வரைக்கும் அது ஒண்ணும் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன கிடைக்கல? எங்க வரி சொத்து வரி எங்கேயோ போயிடுச்சு. பஸ்ஸுக்கு வேணும்னே ஃப்ரீன்னு விட்டாங்க. அதெல்லாம் இப்போ இது வேஸ்ட். அது என்ன கேட்டா நஷ்டம்னா எதுனால நஷ்டம்? ஏன் ஃப்ரீ எதுக்கு கேட்டாங்களா உன்ன? கேட்கல. கேட்காம எதுக்கு நீ கொடுத்த? பஸ்ஸை பத்தி பேசக்கூடாது இல்ல. விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆதரவு கிடைக்குமா? அவருக்கு கொடுக்கலாம், அவருக்கும் அவரும் கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஒரு நாள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஒரு ஓட்டு தான் போட முடியும். என்ன பொறுத்தவரை நான் எடப்பாடி தான் போடுவேன். என்னுடைய ஆதரவு டிஎம்கே தான். எதனால அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி. அது இது வரைக்கும் எந்த கட்சியும் போடல. ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு 79வது டிஎம்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். திமுகவோட செயல்பாடுகள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல எது எப்படி இருந்தாலும் கிட்ட போகும்போது அந்த சூரியன்ல தான் வந்து குத்த வேண்டியிருக்கு. ஸ்டாலின் தான் போடுவோம். ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அவங்களோட செயல்பாடுகள் எப்படிமா இருக்கு? எங்களுக்கு நல்லா இருக்கு, மத்தவங்க எப்படின்னு தெரியல. அப்படின்னு தெரியல. நிறைய குறைகள் சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமை எங்களுக்கு எதுவும் தெரியலண்ணா. தெரியல. உங்களுடைய ஆதரவு? நாங்க உதயசூரியன் தான் போடுவோம். உதயசூரியன் தான். எங்களுடைய ஆதரவு யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த டைமுக்கு தான் சொல்ல முடியும். உங்க ஆதரவு யாருக்கு? வரவங்க தான் சொல்ல முடியும். எங்க ஆதரவு யாருக்குன்ட்டு. யார் நல்லது வந்து பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பண்ண முடியும். யார் நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? யார் வராங்கன்னு அவங்க பார்க்கறது பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ நல்லது பண்ணாரா? வந்து பண்ணாரு, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அவரு என்னென்ன பண்ணணும் எதிர்பார்த்தீங்க, என்னென்ன பண்ணல? மரம் வெட்டணும், இது பண்ணணும், ட்ரைனேஜ் அடிக்கடி அடைக்குது, அதை க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து பில்டிங் எல்லாம் ஒழுகுது, அதை இது பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா வச்சு பூசிட்டு போறாங்க. அப்படியே டிஎம்கேனா எதனால டிஎம்கே? ஏன்னா லேடிஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த பாதுகாப்புலாம் கரெக்டா இருக்கு. லேடிஸ் பாதுகாப்பா இருக்காங்களா டிஎம்கே ஆட்சியா? ஆமாண்ணா, என்னப்பா சொல்றீங்க? உண்மையிலே தானே எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த உதவி தொகைலாம் கொடுக்குறாங்கல்ல, இப்போ சில பேருக்கு உதவிலாம் கரெக்டா இருக்குண்ணா. பெண்களுக்கு உனக்குலாம் உதவி தொகை வருதா தம்பி? அம்மாவுக்கு வருதுண்ணா. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம். எதனாலண்ணே? நான் பொறுப்புல இருக்கிற தலைவர் வந்துட்டு நிறைய சலுகைகள் ஏழைங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. முதியவர்களுக்கும் சரி, மகளிருக்கும் சரி, எண்ணற்ற உதவிகளை செஞ்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சொல்லிதானே வந்தாங்க தள்ளுபடி பண்ணி. இப்போ பொருளாதாரம் மத்திய அரசு வந்து கல்வி பணமே ஒன்றும் கொடுக்கல யாருக்கு. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலன்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா லட்சக்கணக்கான கோடி கொடுத்துருன்னு சொல்றாங்க. வாய் திறந்தா போய் தான் 5 லட்ச ரூபா போடுறனாரு. 11 வருஷம் ஆகுது. 5 லட்ச ரூபா 1 ரூபா கூட 5 பைசா கூட ஒன்று போடல. தலைவர் சொல்லாததான் செஞ்சிருக்காரு. நம்ம தலைவர் கூட நீட்டை ரத்து பண்றேன்னு பண்ணலையே. நீட்டு வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கு. சொன்னாரு அவரு. சொல்றோம், ஒரு வாதாடியும் தான் இருக்கிறோம். இது வரைக்கும் கடைசி வரைக்கும் கோர்ட் மூலியமா இருக்கு. ஆட்சி வரும்போது என்ன சொன்னாங்க? நீட்டை ரத்து பண்றேன். அதுதாங்க சொல்றது. நீட்டி வந்துட்டு மத்திய அரசு முதல்ல தெரியாதா? முதல்ல கல்வி வந்து கல்விக் கொள்கை வந்து தமிழ்நாட்டு கண்ட்ரோல் இருந்தது. இப்ப மத்திய அரசு அவங்க டேக் ஓவர் பண்ணதுனால கல்வியை வந்துட்டு சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் படிச்சிருக்கு முன்னுக்கு போயிருக்காங்க, டாக்டர்ஸா இருக்காங்க. நீட் தேர்வுனால தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மாணவர்கள் யாராவது போயிருக்காங்களா? போக முடியல. மாணவ செல்வங்கள்லாம் கண்டிப்பா மத்திய அரசுல நம்ம கண்ட்ரோல் வந்ததுன்னா கம்பல்சரி நீட் தேர்வு ரத்தாகும். நம்ம ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா. எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். நல்ல திட்டங்கள், லேடிஸுக்கு இலவச பஸ், அப்புறம் 8000 ரூபா கூப்பனு, இந்த மாதிரி ரேஷன்லயும் அரிசி நல்லதா போடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. டிஎம்கே தான். நாங்க பரம்பரை டிஎம்கே தான். இப்போ விஜய் கட்சியில இருந்து புசி ஆனந்த்னு ஒரு நபர் நிக்கிறாரு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி எதுவும் தெரியாது, வெளியில யாருக்குமே தெரியாது. புதுசா தான் வந்திருக்காங்க. அவங்க சினிமா நடிக்கிறவங்க, அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். ஆமா, எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால நாங்க போடுறோம். அவங்க அந்த 5 வருஷத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு குற்றம் நடக்குது சொல்றாங்க. ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, ஒரு பக்கம் நல்லது நடக்குது. ஆமா, இந்த கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க மேல பலி போடுறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த 5 வருஷம் அவங்க செயல்பாடுகள் பிடிச்சிருந்துச்சா? பரவாயில்ல. இந்த டிவிகேல வந்து புசி ஆனந்த்னு ஒரு நபர் நிக்கிறாரு. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவிகே விஜயகாந்த், இது விஜய் அவங்க இதுவா, அவங்க பத்தி கேள்விப்பட்டது.